السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய இறைவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை, இந்த ஜும்மாவுடைய நன்னேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவனும் அவருடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த அடிப்படையிலே நமக்கு வழிகாட்டினார்களோ, வாழ்ந்து காட்டினார்களோ, அந்த வழிமுறை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் நாளை மறுமையிலே எந்த விதமான ஈடேற்றமும் தர முடியாத அந்த சோனத்தை பெற வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இறைவனுடைய பாதையிலே நம்முடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை இந்த மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக தற்போதைய இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான இளைஞர்கள், குறிப்பாக நம்முடைய சமூக மக்கள் யாரை பின்பற்றுதல் என்பதை அறியாமல் நம்முடைய பாதையை தவறாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையை உணர்ந்து இந்த கால சூழ்நிலையை அலைய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பின் கீழாக இந்த காலகட்டத்தை நாம் பிரச்சாரத்திற்குரிய காலமாக எடுத்திருக்கிறோம். அதிலே தற்போது இந்த மாதத்தையுடைய முக்கியமான அஜெண்டாவாக எதை எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், நபிகளாருடைய வாழ்நாள் முழுவதும் செய்த பிரச்சாரத்தை தம்முடைய இறுதி நாட்களில் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே உரையாக நிகழ்த்தி மக்கள் மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஒட்டுமொத்தமாக தெளிவுபடுத்திய ஒரு நேரம் தான் அது வரலாற்று ரீதியிலாக நபிகளாருடைய இறுதி பேருரையாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக வரலாற்று நெறிகளுமே ஏராளமான தலைவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்ன, தம்முடைய சமுதாய மக்கள் மத்தியிலே இறுதி உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். எதற்காக வேண்டி? பொதுவாக ஒரு சமூகத்தை உண்டாக்கக்கூடிய தலைவர்கள் தம்முடைய மரணத்திற்கு பின்னால் அந்த சமூகமானது என்ன செஞ்சிடக்கூடாது, தம்முடைய வழிகாட்டுதல் இருந்து பின்வாங்கி விடக்கூடாது, அல்லது தவறான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து விட கூடாது என்பதை உணர்ந்த மக்களால் என்ன பண்ணுவாங்க, கடைசி காலகட்டம் வரை தம்முடைய மரணம் நெருங்கிவிடக்கூடிய அந்த தருவாயில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்ன, அந்த மக்களுக்கு இதனால் வரை எதையெல்லாம் போதனை செய்தார்களோ, எதையெல்லாம் மக்களுக்கு வழிகாட்டினாங்களோ அதில் என்ன பண்ணுவாங்க, இறுதியுடைய உபதேசமா செஞ்சிருக்கிறாங்க. அந்த பட்டியலிலே அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இறுதி பேருரை எப்பேற்பட்டது என்று சொன்னால், இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் சீர்படுத்தக்கூடிய ஒரு அழகிய பேருரையாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு இந்த போதனையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 23 ஆண்டு காலம் செய்யக்கூடிய அந்த பிரச்சாரத்தை அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க, நம்முடைய இறுதி நாட்கள்ல தம்முடைய மரணம் நெருங்கிவிட போகிறது என்பதை உணர்ந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எதையெல்லாம் ஆழமாக பதிவு செய்ய வேண்டுமோ, எந்த கொள்கையை விட்டு உங்கள் தரம் பிறந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் விரும்பினார்களோ அந்த சித்தாந்தங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைச்சு அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க, தம்முடைய நாட்களில் அல்லாஹ்வின் தூதர் செய்த கடைசி ஹஜ்ஜாக இருக்கட்டும் அல்லது முதல் ஹஜ்ஜாவும் அதுவாக தான் இருந்துச்சு. அந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அரஃபா பெருவெளியில
மக்கள் மத்தியில இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை என்ன பண்றாங்க, மக்களை எல்லாம் திரட்டி ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். அதுல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்கள் மத்தியிலே சில சாட்சியங்களும் பெற்றிருக்கிறாங்க. என்னது? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நாளை மறுமையில என்னை குறித்து நீங்க அல்லாஹ்வுடைய புறத்திலே விசாரணைக்கு உட்படுத்துவீங்க. அல்லாஹ் உங்களை என்ன பண்ணுவான், என்னை குறித்து விசாரணை செய்வான், அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க என்று கேட்கக்கூடிய நேரத்துல மக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு அனுப்பப்பட்ட பணியை நீங்கள் நிறைவேற்றி விட்டது என்று சொல்லுவோம். இறைவன் புறத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தூது செய்தி இருக்குது, அதுல எந்த விதமான குறையும் இல்லாம நீங்க என்ன பண்ணிட்டீங்க, எங்களுக்கு தெளிவுபடுத்திட்டீங்க என்பதை நாங்கள் நாளை சாட்சி சொல்லக்கூடியவர்களா இருப்போம் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த நேரத்தில் என்ன பண்றாங்க, டிக்ளேர் பண்றாங்க, இறைவா எனக்கு நீனே சாட்சி, நான் எந்த ஒரு செய்தியும் என்ன பண்ணல, மார்க்கத்தின் பேரால் எந்த ஒரு செய்தியும் குறைவாகவோ நீ சொன்ன ஒரு செய்தியை சொல்லாமலோ நான் என்ன பண்ணல, என்னுடைய மரணத்தை நான் தழுவக்கூடியவனா இல்லை என்பதை மக்கள் மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய புறத்துல சாட்சியாக வைத்து விட்டு மீண்டும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒட்டுமொத்தமாக எதையெல்லாம் முக்கியத்துவமாக கருதுனாங்களோ, எந்தெந்த காரியத்தோ இந்த மனிதர்கள் கடைபிடிச்சா வழிகட்டு போவாங்கன்னு அல்லாஹ்வின் தூதர் பயந்தாங்களோ, அந்த காரியங்களும் அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க, மக்கள் மத்தியில மீண்டும் நிறைவேற்றுறாங்க. அதுல அல்லாஹ்வின் தூதர் சொன்ன பெரும்பாலான செய்திகள் எப்பேற்பட்டது என்று சொன்னால், ஒரு மனிதருக்கு செய்ய வேண்டிய காரியங்களா, மனிதன் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் எதை முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதநேயத்தோடு வாழக்கூடிய ஒரு சமூகத்தை தான் இஸ்லாமிய மார்க்கம் உண்டாக்கி இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சார்பிலிருந்து சொன்னாங்களே இந்த கடைசி பேருரை, அதனுடைய ஒட்டுமொத்த அம்சமாகவே நான் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க, முதலாவதாக மக்கள் மத்தியிலே இந்த சில செய்திகளை சொல்லி காட்டுறாங்க. முதல்ல அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க மக்கள் மத்தியில, நீங்க எல்லாம் இப்ப அமர்ந்திருக்கிறீங்களே, இது என்ன நாள் தெரியுமா? மக்கள் மத்தியில கேட்ட உடனே மக்களுக்கு தெரியும் இது என்ன நாடு என்பதெல்லாம் உணர்வு இருந்தாலும் கூட சஹாபாக்களுடைய பண்பு என்னன்னா, கண்டிப்பா அல்லாஹ்வின் தூதர் ஒரு விஷயத்தை கேட்கிறாங்கன்னா அதுல ஏதோ ஒரு விஷயத்தை உள்ளடக்கி இருப்பாங்க என்பதை உணர்ந்த மக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் மிக்க அறிந்தவர்கள், நாங்கள் எதுவுமே அறிந்தவர் கிடையாது, அல்லாஹ்வின் தூதர் புறத்தில் ஒப்படைக்கிறாங்க, அல்லாஹ் தூதர் தான் எல்லாம் உணர்ந்தவர்களா இருக்கிறாங்க என்று சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இந்த நாளானது புனிதம் நிறைந்த நாள். புனிதம்னா என்ன? இந்த புனிதத்திற்காக புனிதம் ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் சாதிட்டாங்கன்னு சொன்னா, அல்லது எந்த ஒரு மதம் சாதி விட்டது என்று சொன்னாலும் அதுல பல்வேறு விதமான நன்மைகள் அந்த சமுதாயத்திற்கு இருக்குது. அப்ப அல்லாஹ்வின் தூதர்கள் எந்த காலத்தை பொழுது துணைகளுடைய மாதம் நன்மைக்குரிய ஒரு நாள், அது அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க, புனிதம் நிறைந்த நாள். நீங்கள் இருக்கிறீங்களே இந்த நகரம் எப்பேற்பட்டது, அதையும் அல்லாஹ் சஹாபாக்கள் ஒப்படைக்கிறார், அல்லாஹ்வின் தூதர் தான் தெரிஞ்சவங்க, அல்லாஹ்வும் ஒரு தூதர் தான் தெரிஞ்சவங்க சொன்ன உடனே மறுபடியும் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இந்த நகரம் எப்பேற்பட்டது சொன்னால் இது புனிதம் நிறைந்த நகரம், இந்த மாதம் எப்பேற்பட்ட அது புனிதம் நிறைந்த மாதம். இதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க, மக்களுக்கு சொல்றாங்க, புனிதம் நிறைந்த நாட்கள்ல நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு எப்படி பன்மடங்கான நன்மைகள் கிடைக்குமோ, புனிதம் நிறைந்த நாட்கள்ல நாம் செய்யக்கூடிய அந்த நன்மைக்கு எப்படி அல்லாஹ்வுடைய பாவமன்னிப்பு பெற்றுத் தரப்படுமோ, அவ்வளவு நன்மைக்குரிய அந்த காரியம் எப்படி நீங்கள் மேலோங்கி பார்க்கப்படுகிறீர்களோ அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இதே போன்று அல்லாஹ் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை புனிதமாக்கி இருக்கிறார், என்ன தெரியுமா? உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய மானத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணிட்டார், எப்படி இதற்கெல்லாம் அல்லாஹ் சிறப்பு கொடுத்திருக்கிறாரோ, இதற்கான புனிதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறாரோ, அதே போல அல்லாஹ் என்ன பண்ணிருக்கிறான்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுடைய உயிருக்கும் அல்லாஹ் சிறப்பு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்குரிய அந்த மானத்துடைய அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறான், அதுல சிறப்பு கொடுத்திருக்கிறான், அதற்கும் அல்லாஹ் என்ன பண்ணிருக்கிறான், நன்மை வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுடைய உயிர்களும் புனிதம் நிறைந்ததா இருக்குது, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய மானம் இருக்குது, அது புனிதம் நிறைந்ததா இருக்கிறது என்பதை மக்கள் மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க, ஆழமாக பதிவு செய்கிறாங்க. காரணம் என்ன? இதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மனிதனுடைய உயிர்களை ஆழமா பதிவு செய்ய வேண்டிய காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் அதிகமாக வழிகட்டு போகக்கூடிய விஷயமாக இதுதான் இருக்கு. இந்த உலகத்திலே வணக்க வழிபாடுகளில் தடம் புரண்டு ஒரு மனிதன் அதிகமா வழிகட்டுவானான்னு சொன்ன கிடையாது. எதுல அதிகமா மனிதன் வழிகட போறான்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உணர்வு இருந்தாங்க, இனி வரக்கூடிய காலங்கள்ல மனிதன் ஒருவருக்கு ஒருவர் நம்மளை என்ன பண்ணுவான், அவருடைய மானத்துல விளையாடுவான், அவருடைய உயிர்கள்ல விளையாடுவான், அவருடைய உயிர்கள்ல நாசத்தை ஏற்படுத்துவான், அவரை பிற மனிதனுடைய மானத்துல விளையாண்டு அவருக்கு நாசத்தை ஏற்படுத்துவான். இதையெல்லாம் காலத்துல வரக்கூடிய ஒரு மனிதனுடைய படைப்புகளா இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க, உணர்வு பேசுறாங்க.
இதெல்லாம் புனிதம் நிறைந்தது. நீங்கள் நன்மையை நாடி ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் ஹஜ்ஜிக்கு செல்றீங்களோ, நன்மையை நாடி எப்படி துலஜி மாதத்துல நன்மை செய்யறீங்களோ, அதே போல நீங்க எந்த மாதிரியான நன்மை செய்யணும்? பிறருக்கு கண்ணியம் கொடுப்பதில் நீங்க நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். பிறருடைய உயிர்களை அநியாயமான முறையில கொல்லக்கூடிய அந்த காரியம் இருக்குது, அதுல நீங்க நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்கணுமே தவிர ஒரு உயிரை நீங்கள் கொல்லக்கூடியவர்களாக இருந்து விடக்கூடாது. ஒருவரை பத்தி புறம் பேசி அவரை பற்றிய அவருடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய அந்த காரியத்தை செஞ்சு விடக் கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க? மக்கள் மத்தியில சொல்லி காட்டுறாங்க. அதுல அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய புறத்திலே நீங்கள் எல்லோரும் ஒன்று திரட்டப்படக்கூடிய நேரத்துல அல்லாஹ் என்ன பண்ணுவான்? உங்களுடைய செயல்களை குறித்து விசாரணை செய்வார். சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்றாங்க? வணக்க வழிபாடுகள் ஆழமா பதிவு செய்யாம அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் வெட்டி கொண்டு உங்களுடைய சகோதரருடைய ரத்தத்தை ஓட்டக்கூடிய அந்த காரியம் இருக்குது, அதை செஞ்சு நீங்கள் வழிகட்டு போகக்கூடிய கூட்டமா நீங்க மாறிடாதீங்க. அல்லாஹ்வின் தூதர் எதுல எச்சரிக்கை செய்யறாங்க? பொதுவாக ஒரு இஸ்லாமியோட பண்பு எப்படி தெரியுமா இருக்கணும்? இந்த உலகத்தின் மீது எந்த விதமான பற்றும் இல்லாத ஒரு மனிதனாக வாழக்கூடிய குணம் கிடைத்தவன் தான் ஒரு இஸ்லாமியனா இருக்க முடியும். இஸ்லாத்துல இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் மீது அதிக பற்று இருக்கக்கூடாது. உலகத்துல அதிகமாக சுலபமா வாழக்கூடிய அந்த விஷயம் இருக்கிற அதில் அதிகமான பற்று கொண்டவர்களாம் இருக்கக்கூடாது. உலகம் என்று எப்படி பார்க்கணும்? அல்லாஹ்வின் தூதர் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க, என்னது? இந்த உலகத்தினுடைய ஒரு பயணமானது ஒரு மூமினருக்கு எப்பேற்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு வழிபோக்கன் எப்படி பயணம் செய்வானோ, ஒரு நீண்ட நெடிய தூரத்துக்கு ஒரு பயணத்தை நம்ம மேற்கொள்றோம். அன்றைய காலத்துல என்ன அல்லாஹ்வின் தூதர் ஒட்டகத்துல பயணம் செய்யறாங்க அல்லது குதிரைகளை பயணம் செய்யறாங்கன்னு சொன்ன என்ன பண்ணுவாங்க? ஓய்வெடுப்பதற்கு ஒரு இடத்தை தருவான். ஏன் ரொம்ப நேரம் வெயில வந்து இருக்கிறோம், இப்ப இந்த நேரத்துல என்ன நமக்கு தேவை? ஒரு சின்ன ஒரு இடம், ஒரு ஓய்வு, ஒரு மரத்தடியில போய் உட்காருவாங்க. எதுக்கு உட்காருவாங்க? அங்கேயே போய் குடிசையை போட்டு தங்குறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் தங்குவாங்க. ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் என்ன விரும்புவாங்க? ஒரு மனிதர் போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்ன இலைப்பாறுறதுக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அங்கேயே தங்கிட மாட்டான். ஒரு குறிப்பிட்ட நேரம், ரொம்ப சொற்பமான நேரம் இருக்கும். கொஞ்ச நேரம் வெயில் தாழ்ந்த உடனே, வெயிலுடைய தாக்கம் குறைஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் பயணத்தை ஆரம்பிச்சிருவாங்களா இல்லையா? எப்படி அந்த குறுகிய நேரத்தினுடைய ஒரு தங்குமிடமாக ஒரு இலைப்பாறுவதற்குரிய இடம் இருக்குதோ, அது போன்றுதான் ஒட்டுமொத்த மூமினருக்கும் இந்த உலக வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்குது. உலக வாழ்க்கையினுடைய சட்டம் எப்பேற்பட்டதா நம்ம பார்க்கணும்னு சொன்னா, இங்கே நம்ம நிரந்தரமா இருக்க போறது என்பதை ரியாலிட்டி உணரும். இந்த உலக வாழ்க்கை ரொம்ப சொற்பமான காலகட்டம். வழிபோக்கன் எப்படி வாழ்வானோ, ஒரு இலைப்பாறக்கூடிய இடத்துல அவன் எப்படி சொத்தை சேர்த்து வைக்க மாட்டானோ, இலைப்பாறக்கூடிய இடத்துல நிம்மதியா அவன் வாழ போறக்கூடிய செட்டப் எப்படி செய்ய மாட்டானோ, அதே போல இந்த உலகத்துல நீங்க என்ன இருக்கக்கூடாது? நம்ம இங்கேயே சுகபோகமா வாழ போறோம் என்றது உலகத்தின் மீதான ஆசை வரக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லிட்டு, ஏன் இதில் சொல்றோம்? இந்த காரியத்தையும் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதர் நீங்கள் என்ன பண்ணாங்க? குறை செய்து அதுமே வழிவிட்டு போயிடாதீங்கன்னு சொன்னா, யார் ஒரு மனிதர் மீது அதிகமான கொள்ளக்கூடிய அந்த பண்புகள் வரும் என்று சொன்னால், யார் அல்லாஹ்வுடைய மறுமை விரும்பாமல், அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாமல், யார் இந்த உலக வாழ்க்கையை விரும்பக்கூடியவனா இருப்பானோ அவங்க என்ன பண்ணுவான்? பிற மனிதனை கொலை செஞ்சு இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் படைத்தவனா இருப்பான். மறுமையை பத்தி அவனுக்கு சிந்தனை இருக்க. மறுமையை பத்தி சிந்தனை என்ன பண்ண மாட்டான்? என்னடா காசு போனோம், இதற்காக இவனை போய் கொல்லணும், இதற்கு மேல அல்லாஹ்வுடைய பொறுத்தை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணிடுவான்? அந்த காரியத்தை கடந்து போயிடுவான். ஆனா உலகத்தின் மீது பற்று கொண்டவருடைய எண்ணம் எப்படி இருக்கும்? அவனை கொன்னாவது இந்த உலகத்தில் அவன் சொத்து அபகரிச்சாகும், இவனை கொன்னாவது அவன் இருக்கக்கூடிய பதவி இருக்குது, இந்த உலகத்தினுடைய அதிகாரம் அதை பெறக்கூடியவனாக இருக்கும். இப்படி அந்த மனிதனுடைய சிந்தனை இந்த உலகத்தை சார்ந்து போய் மறுமை விட்டு போய் இந்த உலகத்தினுடைய அந்த எண்ண ஓட்டத்தில் நாம் மயங்கி போறானே, இப்படி வழிகட்டு போகக்கூடிய கூட்டமா நீங்கள் விரும்புறாதீங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இருந்துகிட்டு நீங்க என்ன பண்ணிடாதீங்க? உலகத்தின் மீது பற்று கொண்டவர்களாக ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடியவனாக, அதன் மூலம் இந்த உலகத்திலே வழிகட்ட கூட்டமாக நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய செயல்களை குறித்து விசாரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்க என்ன ஆயிடாதீங்க? வழிகட்ட மனிதர்களாக கூட்டமாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்பதை ஒரு மனிதர் ஒரு மனிதனுடைய விஷயத்துல எவ்வளவு கண்ணியம் செலுத்தும், அவருடைய உயிர்களுடைய விஷயத்துல எவ்வளவு கண்ணியமாக நடந்துகிடணும், எப்படி ஒரு மனிதனுடைய விஷயத்துல அவருடைய மான விஷயத்துல கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய இறுதி நாட்களுடைய உரையில் அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க? முதன்மையானதாக அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா பிரகடனப்படுத்துகிறார். அந்த மக்கள் மத்தியில் என்ன பண்றாங்க? இந்த விஷயத்துல ஆழமாக பதிவு செய்த அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சகோதரர்கள். ஒரு இஸ்லாமியர் இன்னொரு இஸ்லாமியருக்கு எப்படிப்பட்டவர்கள்? சகோதரத்துவத்துடைய உணர்வை அல்லாஹ்வின் தூதர் விதைக்கிறாங்க. ஒரு மனிதரை பார்க்கறீங்களா, அவன் வேட்கால நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க.
அவங்களுடைய சகோதரனா இருக்கிறான் என்பதை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆணி வேறாக அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஒரு மூமினுக்கு சுற்ற சகோதரனாக இருக்கிறார். அதனால என்ன பண்ணாங்க, அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்கள் ஒவ்வொருவருமே ஒரே ஒரு தந்தையில இருந்தா பிறக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லாஹ் தூதர் வேற்றுமை அப்படியே உடைச்சு காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க, இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மூமியன்களும் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாருமே என்ன நினைக்க கூடாது, நீங்க இது வேற சமூகம் வேற பிறவைகள் என்ற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. எப்படி நினைக்கணும், எல்லோருமே ஒரே ஒரு தந்தையில தான் நீங்க படைக்கப்பட்டு இருக்கிறீங்க என்பதை அல்லாஹ் தூதர் பதிவு செஞ்சுட்டு சொல்றாங்க. உங்கள ஒவ்வொரு விஷயங்கள்ல நீங்க எதை பார்க்க கூடாது என்று சொன்னார், ஒரு அரபியர் அல்லாதவரிடமும் எந்த விதமான சிறப்புகளும் கிடையாது. ஒரு அரபியரை விடவும் எந்த விதமான சிறப்புகளும் கிடையாது. ஒரு வெள்ளையர் இருக்கிறாரு, அந்த வெள்ளையர் கருப்பரை விடவும் எந்த விதமான சிறப்பு கொண்டவரும் கிடையாது. ஒரு கருப்பர் எந்த விதமான வெள்ளையரும் சிறப்பு கொண்டவர் கிடையாது என்று சொல்லி இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய அரசியல் அல்லாஹ் என்ன பண்றாங்க, 1400 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு உடைக்கிறான். நீ உலகத்துல வழிகட்டு போவான், மனிதன் மத்தியில இந்த பாகுபாடை வச்சு எந்த விதமான அறிவும் இல்லாத ஒரு கூட்டமாக மாறி போகக்கூடிய மனிதனாக மாற்றப்படுவான் என்று சொல்லி அல்லாஹ் தூதர் என்ன பண்றான், அப்பயே மக்களுக்கு சொல்லி காட்டுறான். இனி நம்ம பாக்குறோமா இல்லையா, ஒரு மொழிகாரன் இன்னொரு மொழிகாரனை பேசி அதன் மூலமா அடிச்சுக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் இந்த உலகத்துல இருக்குதா இல்லையா? இனி பெரிய அரசியல் என்ன, அது மொழியை வச்சு அரசியல் பண்றோம். எந்த விதமான அடிப்படை சித்தாந்தமே கிடையாது. சித்தாந்தமே என்ன, நான் பேசக்கூடிய ஒரு மொழி இருக்குது, இதுதான் உயர்ந்தது, இந்த மொழி பேசாதவங்க தாழ்ந்தவன், அவங்க மனிதனே கிடையாது என்று பார்க்கக்கூடிய கலாச்சாரத்தை இன்னைக்கு ஒரு பெரிய அரசியலாக வச்சு இன்னைக்கு களத்துல பயணிக்கிறாங்களா இல்லையா? அதே போல வெள்ளையர் கருப்பர் என்ற அந்த பஞ்சாயத்தை பாருங்க, உலகத்திலே மிகப்பெரிய வளர்ந்த நாடு, வல்லரசுகளில் மிக முதன்மையான நாடா இருக்கக்கூடிய அமெரிக்கால எவ்வளவு பெரிய படிப்புகள் படித்த மனிதர்களாக இருந்தாலும் கூட இன்று அளவுல அங்க இருக்கக்கூடிய வெறி எப்பேற்பட்ட வெறி, இன வெறியை தோற்றுவிக்கிறானா இல்லையா? இன்னைக்கு பார்த்தாலும் சரி, ஏதோ ஒரு கட்டத்தில் எங்கேயோ ஒரு கருப்பை கொல்லப்படக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்க முடியும். வெறும் கருப்புங்க, அவனை எந்த விதமான தப்பும் செய்யல. ஒரு நிறத்தால் 2 பேருமே வேறு ஒரு குலத்தால் மாறி இருக்கிறான். 2 பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரே உயிர் தான். இவனை விட அவன் பன்முறைக்கான செயல்பாடுகளை செய்யக்கூடிய அவனாதான் இருக்கிறான். ஆனா வெறும் நிறைவேறிக்காக வேண்டி அவன் என்ன செய்யப்படுறான், நான் வெள்ளை நீ கருப்ப என்று சொல்லி கருப்பர்கள் கொல்லப்படக்கூடிய மிக மோசமான இல்லை எங்க நடக்குது, பகுத்தறிவு இல்லாத சமூகத்தில் இல்லை, படிப்பறிவு இல்லாத சமூகத்தில் இல்லை, படிச்ச பெரிய வல்லாதிக்கம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய முட்டாள்தனத்தை பார்க்கிறோமா இல்லையா? இது போன்ற அறியாம கால பழக்கங்களுக்கு வல்லாதிக்கம் என்ன பண்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த காரியங்கள்லாம் நீங்க என்ன கிடையாது, இதெல்லாம் வச்சு உங்களை எல்லாம் டிஃபரன்ஷியேட் பார்க்கவே மாட்டான். நீ கருப்பர் என்பதற்காக எல்லாம் உங்களை தாழ்த்திட மாட்டான், வெள்ளையர் என்பதற்காக உங்களை உயர்த்திட மாட்டான், எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாங்க. அல்லாஹ் உங்கள்கிட்ட ஒரே விஷயத்தை பார்ப்பான், எது என்று சொன்னார், உங்களை இறையச்சம் தான். இறையச்சத்தை ஆழமா பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் மீது பயப்படக்கூடிய அந்த தன்மை இருக்குது. அதன்பால் யார் அதிகமான நன்மை செய்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில பேர்பட்டவர்களா இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய புறத்துல உயர்ந்தவரா தாழ்ந்தவரா என்பதை நிர்ணயிக்கப்படுறது இந்த இறையச்சம் தான். அல்லாஹ்வுக்கு பயந்த உலகத்துல ஒரு மனிதர் வாழ்றாரு, எல்லா விதமான தப்புகளை விட்டு விலகி இருக்கிறாரு. எந்த தப்பு எங்க அல்லாஹ் மார்க்கம் எது தப்பு சொல்லி இருக்கிறாரோ அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுடைய பாதையில நான் வழிபாடுகளை செய்வேன் என்று ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய புறத்தில் நிற்கும் போது இவர் தான் உயர்ந்தவராக இருப்பார். இவர்கிட்ட பெரிய பொருளாதாரம் இருக்காது, ஆனா அல்லாஹ்வுடைய புறத்தில் எப்பேற்பட்டவரா இருப்பார், மிக உயர்ந்தவரா. காரணம் என்ன, அவருடைய இறைச்சம். அங்க அல்லாஹ்வுடைய புறத்தில் பேசக்கூடிய காரியமா எது இருக்கும், அவர் இந்த உலகத்துல கண்டுபிடிச்ச அந்த இறைச்சத்தினுடைய வெளிப்பாடு. பாவமான காரியங்கள் எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருந்தால் அவருடைய வாழ்க்கையை மேம்பட்டு இருக்கும், ஆனா அதுல எனக்கு தேவையில்லை. உலகத்துல பாவத்தை செஞ்சு நான் மேல வரணும் எந்த விதமான அவசியம் எனக்கு இல்லை. அல்லாஹ்வுக்கு பயந்தவனா இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிறேன், அல்லாஹ்வுக்கு பயந்து என்னுடைய வணக்க வழிபாடுகளை நான் அமைச்சுக்கிறேன், அல்லாஹ்வுக்கு பயந்து எந்த விதமான தீமையான காரியத்தின் பக்கமும் நான் பேர மாட்டேன் என்று யார் தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறானோ, அல்லாஹ் எந்த விதமான மனிதத்துவம் இல்லாத சிறப்பு நாளை மறுமையில கொடுத்து என்ன பண்ணுவார், அவர் உயர்ந்தவராக இறைச்சி என்பதால் அல்லாஹ்வுடைய புறத்தில் உயர்ந்த மனிதராக நிறுத்தப்படுவான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு அறியாமை ஒழிச்சு கட்டுறாங்க. மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான முட்டாள்தனங்களையும் ஒழிச்சு அல்லாஹ் என்று சொல்றாங்க. இன்றைய தினத்து முதல் நான் என்ன பண்றேன், அறியாமை கால எல்லா விதமான பழக்க வழக்கங்களையும் என்னுடைய காது அடியில போட்டு நான் புதைக்கிறேன். என்ன பண்றாங்க, இது போல முட்டாள்தனம் இருக்குது. இதுவரை அரபியர் மத்தியில இந்த கலாச்சாரம் இருந்துச்சு. இந்த முட்டாள்தனமாக மக்கள் சிந்திக்காம எல்லா விதமான கொள்கைகளையும் மாற்றி கடைபிடிக்கக்கூடிய அந்த முட்டாள்தனம் இருந்துச்சு. அதெல்லாம் இன்று முதல் இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமா ஒழிச்சு கட்டி அல்லாஹ் என்று சொன்னாங்க.
இதற்கு பிறகு எல்லா விதமான அறியாமை கால பழக்க வழக்கங்களையும் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு நான் புதைச்சிடுறேன். முடிஞ்சிச்சு. இனிமேல் என்ன கிடையாது, அறிவு சார்ந்த மக்களா நீங்க மாறிட்டீங்க. அறிவை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், அதை பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருங்க. அதை விட்டு மீண்டும் என்ன பண்ணிடக்கூடாது, முட்டாள்தனமாக சிந்திக்கக்கூடிய அறிவை அடகு வச்ச மனிதர்களாக நீ மாறி போய்விடக் கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல பதிவு செய்யக்கூடியவர்களா இருக்கிறார். மேலும் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க, இந்த சமூகத்துல எதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துமோ அதை அல்லாஹ்வின் தூதர் முன்னெடுத்து பேசுறான். அல்லாஹ்வின் தூதர் சொல்றான், வட்டியை நான் என்ன பண்றேன், இன்று உடனே உங்களுக்கு வட்டியை நான் தடை செய்கிறேன் சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றான், தன்னில இருந்து அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறான். இன்றைய முதல்ல என்ன செய்யப்படுற, வட்டியெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டேன். பொதுவாக வட்டியை ஒழிச்சு கட்டுறோம்னா இன்னொரு மனிதர் சொல்லும் போது நம்ம சுகமா தான் இருக்கும். வட்டி வாங்காத, வட்டி பிசினஸ் செய்யாத, இந்த ஒரு மனிதர் நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன், நமக்கு ஏதாவது லாஸ் இருக்குதா, அவனுக்கு தான் லாஸ் என்ற அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மனிதனுக்கு உபதேசத்தை ஈஸியா செஞ்சுட்டு போவோம். அது அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றா, தன்னுடைய வாழ்க்கையில முதல்ல கடைபிடிக்கிறான். என்ன சொல்றாங்க, முதல்ல என்னுடைய குடும்பத்தாரிடம் இருந்து அந்த சட்டத்தை நான் துவங்குறேன். என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸ் இருக்கிறாரு, அவர்கிட்ட யாரெல்லாம் வட்டி வாங்கினீங்களோ, வட்டி அந்த பிசினஸ் மூலமா அவர்கிட்ட பொருளாதாரத்தை வாங்கினீங்களோ, அந்த வட்டியை நான் என்ன பண்றேன், இன்றுடன் என்ன பண்றேன், அதுல இருந்து விலக்கு அளிக்கிறேன். இனிமேல் என்ன கிடையாது, வட்டி பிசினஸ் என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது கிடையாது. யாரெல்லாம் வட்டிக்கு வாங்கினீங்களோ என்ன பண்ணுங்க, அவருடைய மூலத்தை மட்டும் கொடுங்க. 10,000 பணம் வாங்கினீங்களோ அந்த 10,000 மட்டும் அவர் கொடுக்கக்கூடியவரா இருங்க. அதற்கு போடக்கூடிய வட்டி இருக்குது, அதையெல்லாம் என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸிடம் இருந்து நான் என்ன பண்றேன், இன்று முதல் நான் நிறுத்துகிறேன் என்று சொல்லி தன்னிலிருந்து அல்லாஹ் தூதர் என்ன பண்றாங்க, சட்டங்களை விதிக்கிறார். தன்னுடைய குடும்பத்தாரிடம் சட்டத்தை முதல் போடுறாங்க, இனி யாரும் வட்டி வாங்காதீங்க. ஆனா இன்னைக்கு உலகத்துல இந்த கந்து வட்டி தொழில் மூலமாக எவ்வளவு பெரிய பாதிப்புகளை நீ உலக சமூகம் சந்திக்குது பாருங்க. மனிதனுடைய தேவை பொருளாதாரமா இருக்குது. சில மனிதருக்கு அல்லாஹ் என்ன பண்ணிருக்க, பொருளாதாரத்தை மிக அதிகமா கொடுத்திருக்கிறான். எதற்காக வேண்டி, இந்த உலகத்துல மனிதனை சோதிப்பதற்காக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, உலகத்துல ஒரு மனிதனுக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய 2 செல்வங்கள் இருக்குது, மக்கள் செல்வமா இருக்கட்டும், பொருள் செல்வமா இருக்கட்டும், இது அனைத்துமே மனிதனை சோதிப்பதற்கு தான் கொடுத்திருக்கேனே தவிர நீங்க வெறுமனே இந்த பொருளாதாரத்தை வச்சு இந்த உலகத்துல நிரந்தரமா சுலபமா வாழ்ந்துலாம் கிடைக்காதீங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறாரு. அந்த இடத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, வட்டியை நான் ஒழிச்சு கட்டுறேன். ஆனா நீ மனிதன் மத்தியில என்ன இருக்குது, பொருளாதாரத்தை வச்சு வட்டி பிசினஸ் பண்றோம். உடம்பு வளையாம சுகபோகமா என்ன பண்றா, தன்னுடைய வீடுகள்ல வந்து பொருளாதாரத்தை கொடுத்துட்டு அதன் மூலமா சம்பாதிச்சு நீ உலகத்துல முஸ்லிம்கள்ட்ட இந்த சமூக இந்த மோசமான காரியத்தை பாக்குறோமா இல்லையா. எந்த உரையை அல்லாஹ்வின் தூதர் ஆழமா பதிவு செஞ்சாங்களோ இதெல்லாம் நாளை மறுமையில நரகத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் எச்சரித்த ஒவ்வொரு விஷயமும் எப்பேற்பட்டது, இந்த காரியத்துல கைவிடுறவன் நாளை மறுமையில மோசமான தண்டனைக்குரிய மனிதரானை மாறிடுன்னு அல்லாஹ்வின் தூதர் எது எச்சரிச்சாங்களோ அந்த காரியத்தை நீங்க இஸ்லாமிய சமூகம் செய்தா இல்லையாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டோம் சொல்றோம், குர்ஆனுடைய வாழ்க்கை நிறைய ஏற்றுக்கிட்டோம் சொல்றோம். அண்ணன் பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது ஒருத்த வார்த்தையை விட்டுட்டாலே போதும், அவனை அடிக்கிறதுக்கு அவன் உதைக்கிறதுக்கு ரொம்ப கங்கரம் கட்டிட்டு அழைக்கிறோம். ஆனா சித்தாந்த கடைபிடிக்கணும் அப்படி டோட்டல் வாசம். அல்லாஹ்வின் தூதர் என்னப்பா ஒருத்த கெட்ட வார்த்தை பேசிட்டாலும் இவ்வளவு கொந்தளிச்சு, ஆனா பாவத்தை செய்யப்பான்னு சொன்னா அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். மனிதத்தை என்ன பண்றான், தனக்குன்னு வரும்போதே மாத்திக்கிறான். ஆனா நாளை மறுமையில நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த காரியத்தை அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்களோ இன்னைக்கு அதை சர்வசாதாரணமும் செய்யறோம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஒழிச்சு கட்டினான். கந்து வட்டி பிசினஸ் இந்த உலகத்துல பெரும் ஆபத்து, மனிதர்களுக்கு நாசத்தை ஏற்படுத்திடும். இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போய் தீக்குளிச்சு இறக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் கடந்த காலங்களில் நியூஸ் பேப்பர்ல பாத்துருவோம். காரணம் என்ன, வட்டி வட்டி ஒரு மனித தேவைக்காண்டி பொருளாதாரம் வாங்குறான், தன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் கொடுக்க கூட அந்த வட்டியை அடைக்க முடியல. இந்த உலகத்தினுடைய சர்வைகள் என்னுடைய வாழ்க்கையை சரியான முறையில் வாழ முடியல. இதோட நான் என்ன பண்ணிக்கிறேன், இது ஒழிக்காத அரசாங்கத்தை எதிர்த்து நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். அப்படியே என்ன பண்றான், கலெக்டர் ஆபீஸ் முன்னாடியே தீ குளிச்சு இழக்கக்கூடிய குற்றம் எல்லாம் நடக்குதா இல்லையா. அதனாலதான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னா வட்டி பிசினஸ் பண்ணாதீங்க, தடை செஞ்சான். மேலும் அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு மனிதனுக்குரிய கடமைகளை அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க, வலியுறுத்தி பேசுறான். கொஞ்சம் முன்னாடி நோந்து வந்து பின்னாடி ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்களை அல்லாஹ்வின் தூதர் வலியுறுத்துறாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, ஒரு ஆண்மகன் இருக்கிறார் என்று சொன்னால் அவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. என்னென்ன கடமை, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அவங்களுக்கு தேவையான உடைகள் இருக்குது, அதை தாராளமாக கொடுக்கக்கூடியவர்களா இருங்க. அவங்களுக்கு தேவையான உணவுகள் இருக்குது, அதை தாராளமாக கொடுக்கக்கூடியவர்களா இருங்க. எதற்காக வேண்டி, இந்த மனைவி இருக்கிறாங்களே உங்களுக்கு அமானிதமாக வழங்கப்பட்டு இருக்கிறார். நீங்க பெரும்பாலான இடத்துல இந்த சிந்தனைங்கிறது வரவே கிடையாது.
நம்ம மனைவி பார்க்கக்கூடிய எண்ணோட்டமே என்ன, ஏதோ நமக்கு ஒரு அடிமையை ஒரு ஆளை கொண்டு வந்துட்டோம், நமக்கு வீட்டுக்கு சேவை செய்யறது, எனக்குன்னு ஒரு கண்ணியத்தை கொடுக்குறது ஒரு ஆளை கொண்டு வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நான் திருமணம் முடிக்க சொன்னேன் அந்த கட்டளைக்காக தான் உங்களுக்கு அந்த பெண்மணி என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, மனைவியா வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் கட்டளை இடல திருமணங்கிற சட்டத்தை கொண்டு வரலன்னா இது போன்ற ஒரு செட்டப்பை நமக்கு இது பண்ண முடியுமா? இன்னைக்கு தடிக்கிட்டு போகக்கூடிய எத்தனை சமூகத்தை பார்க்கணும். மனைவியெல்லாம் கிடையாது, லிவிங் டுகெதர்ங்கிற ஒரு மோசமான கலாச்சாரத்தை இன்னைக்கு பெருமான சிட்டிகள்ல பார்க்க முடியும். படிச்ச நாகரிகம் சொல்லி காட்டுறானே, நாகரிகம் மற்ற ஒட்டுமொத்த ஐடியாலஜி யார்கிட்ட இருக்கு, படிச்சவன் தான் போயிருக்கு. என்ன பண்றான், லிவிங் டுகெதர் சொல்லி நம்ம விரும்பக்கூடிய பெண்களோட எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு என்ன பண்றான், பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் எந்த விதமான ஒரு உறுதிப்பாடம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே. ஆனா அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றார், இந்த மனித சமூகத்தை சரியான முறையில் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்படக்கூடிய சட்டம் தான் திருமணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன அந்த காரியத்தை சொல்லி காட்டி சொல்ற, நான் சொன்னதுனாலதான் மனிதர் இந்த பெண்களை உங்களை திருமணம் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு சொன்ன அமானிதமாக வழங்கப்பட்டு இருக்கிறார்கள். அவங்களுடைய விஷயத்துல நீங்க என்ன நினைச்சிடாதீங்க, உங்களுக்கு ஆதிக்கம் இருக்குங்கிறதுக்கு அவன் அவங்களை போட்டு நசிக்கிறதா நீங்க நினைச்சிடாதீங்க. அவங்களுக்கு உரிய உரிமையை நீங்கள் சரியான முறையில கொடுத்துருங்க. அவங்களுக்குரிய பராமரிப்புகளை எல்லா விதமான விஷயங்களும் சரியான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவங்க இருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், ஒரு கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய அந்த கட்டளை சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்றான், மனைவிக்கு கட்டளை இருக்குது, மனைவி என்ன பண்ணணும், கணவன் விஷயத்துல நீங்கள் எதை பேணக்கூடியவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால், கணவனுக்கு பிடிக்காத எந்த ஒரு மனிதரும் ஒரு வீடுகளில் நீ ஏற்றக்கூடாது. கணவனுக்கு பிடிக்காத ஒரு மனிதர் இருக்கிறாங்க, ஒரு குடும்பத்தை ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அது வேற ஒரு காரணம் எதுவாக இருக்கட்டும், கணவனுக்கு பிடிக்கலையா அவங்க வீடுகள்ல அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்களா, நீங்கள் யாரையுமே அனுமதிக்க கூடாது. எவ்வளவு பேர் பழக்கப்பட்டவர்களா இருந்தாலும் சரிதான். கணவன் ஒரு கட்டளை சொல்லிட்டாரு, மனிதர்கள் வீட்டுகள் ஏற்றக்கூடாது, வீடுகள் அனுமதிக்க கூடாதுன்னு அனுமதிக்க கூடாது. இதுதான் ஒரு மனைவிக்கு என்ன மாதிரியான கடமை, ஒரு கணவனுக்கு செய்யக்கூடிய கடமை. அவங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் சாப்பிட்டு வருவீங்களா, அவங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க செலவு செய்றீங்களா, அதுலயும் யாருக்கு உரிமை இருக்கு, கணவனுக்கு தான் உரிமை இருக்கு. அவங்கள்ட்ட நீங்க கேட்கணும், அனுமதி வாங்கணும். அந்த அடிப்படையில உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க செலவு செய்யக்கூடியவர்களா இருக்கணும் என்று சொல்லி ஒரு மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளையும் ஒரு ஆண் ஒரு மனைவிக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளையும் அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க, தன்னுடைய இறுதி நாட்கள் அப்படியே பட்டியலிட்டு சொல்கிறான்னு சொன்னால், மனித குலத்திற்கு எதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தேவை என்று விரும்பினார்களோ அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சொன்ன ஒரு அம்சமாக தான் எது இருக்குது, இந்த கடைசி நாளுடைய பேருரை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கூடுதலான தகவலை அறிந்துள்ளார். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய இறுதி நாட்களிலே நம்முடைய சமூகத்திற்கு எதையெல்லாம் முக்கியமாக கருதினார்களோ அதனுடைய எல்லா விதமான அம்சங்களையும் நாம் பார்க்கிறோம். பொதுவாக இந்த தலைப்பின் கீழாக எந்த ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்று சொன்னாலும் ஏதோ ஒரு குறுகிய நேரத்தில் பேசக்கூடிய ஒரே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்கேயுமே கொடுத்ததில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஒரு சின்ன விஷயத்தை சொன்னாலும் கூட அதுல ஏராளமான மனிதனுடைய வாழ்க்கைக்குரிய எல்லா விதமான தத்துவங்களும் உள்ளடக்கிய ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் பேசியிருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு நீண்ட நெடிய ஒரு நிகழ்வு தான் இந்த ஹஜ்ஜத்துல் விதாவுடைய இந்த கடைசி பேருடைய அம்சமா இருக்கு. அப்படி அல்லாஹ்வின் தூதர் சொன்ன ஒரு செய்தி என்ன பண்றாங்க சொன்ன எல்லாத்தையும் சொன்ன அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடைசியா என்ன பண்றாங்க, வணக்க வழிபாடுகள் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. நீங்களுடைய வாழ்க்கையில தொழிலை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நீங்க என்ன பண்ணிடாதீங்க, தொழிலை பால்படுத்தக்கூடியவர்களா இருந்துடாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டு இருக்காங்க, தொழிலை சரியான முறையில் தொழக்கூடியவர்களா இருங்க, நோன்புகளை நோக்கக்கூடியவர்களா இருங்க, ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களா இருங்க சொல்லி அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க, எல்லா விதமான வணக்க வழிபாடுகளையுமே மக்களுக்கு வலியுறுத்திட்டு கடைசியாக இந்த மார்க்கத்தை குறித்து மக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் வராத மக்களுக்கு போய் சொல்லுங்க, வள்ளி வன்னி வளவாய நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லா விதமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு மூமினாக உங்களுக்கு இடப்படக்கூடிய முக்கியமான கட்டளை என்னவென்று சொன்னால், நான் உங்களுக்கு எல்லா செய்தியும் சொல்லி இருக்கிறேன், இதை கொண்டு போய் கடத்தி செல்லக்கூடிய மக்களாக நீங்கள் இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான அஜெண்டாவே அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க, மார்க்கத்துல உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன். இனி உங்களுடைய கடமை என்ன, தெரியாத மக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க, இங்க வராத மக்கள் இருப்பாங்க. அந்த மக்களை போய் நீங்க என்ன பண்ணுங்க, சந்தித்து அந்த மக்கள் மத்தியில் இந்த இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சமூகமாக நீங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிற மக்களுக்கு கடத்தாதனுடைய பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா, நீங்க நம்ம சமூகத்துல எதிர்காலத்தினுடைய தலைமுறை பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, மார்க்கம் தெரியாத ஒரு தரிகட்ட கூட்டமாக நீ மாறி போய் நிற்கிறாங்களா இல்லையா. இன்னைக்கு அரசியல் காலத்துல இதுவரை பார்க்காத மிக மோசமான காட்சிகள்லாம் என்ன பார்த்தோம்,
யார் தலைவன் என்ற ஐடியாலஜி இல்லாம கூத்தாடிகள் பின்னாலும் செல்லக்கூடிய மிக மோசமான ஒரு சமூகத்தை எப்படி உண்டாக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த செய்திகள்லாம் ஒன்றை கடத்தாம போனதுதான். உலகத்தில் மிக முக்கியமான ஹீரோ யார், முக்கியமான சித்தாந்தத்துக்கு அடையாளமாக இருந்த அல்லாஹ் பெருமான நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவங்களுடைய ஐடியாலஜியாக அவங்களுடைய உள்ளத்துல ஆழமான ஒரு ஹீரோவாக பதிவு செய்யாத ஒரு விளைவு இன்னைக்கு என்ன ஆச்சு, சினிமாவுல ஒரு கேமராக்கு முன்னாடி எந்த விதமான பின்புறமும் இல்லாமல் கூத்தாடியாக ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதரை போய் ரியாலிட்டியான ஹீரோ கொண்டு போய் பாட்டுறான். அவன்கிட்ட போய் எந்த விதமான அவன்கிட்ட அடிப்படை சித்தாந்தம் இல்லை, அவனை கொண்டு போய் என் ஆட்சி தலைவர் சொன்ன அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்க தலைவர் தான் அடுத்த முதல்வராக வருவாரு. எந்த ஐடியாலஜியும் இல்லாம ஒரு முட்டாள்தனமான ஒரு சமூகமா உண்டாக்குறோமே, இதனுடைய பின்விளைவு எப்பேற்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு ஒட்டுமொத்தமாக வெளியேறக்கூடிய ஒரு சமூகத்தை நம்ம உண்டாக்கியிருக்கோம். அப்ப இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு மூமினுக்கும் விடப்பட்ட கட்டளை என்ன, நம்முடைய சமூகத்துல உள்ள எல்லா மக்களையும் பாருங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க அல்லாஹ்வின் தூதர்னா யார், அவங்களுடைய வாழ்க்கை எப்பேற்பட்டது, இந்த உலகத்துல உள்ள போலியான வாழ்க்கையை நீங்க விட்டு ஏமாந்து நீங்க அந்த வாழ்க்கையை என்ன பண்ணிடாதீங்க, தொலைச்சிடாதீங்க என்பதை எல்லாம் அந்த மக்களுக்கு தாவா களத்தில் சொல்லக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை, நாளை மறுமையில வெற்றி பெறக்கூடிய உயர்ந்த சமூகத்தை உண்டாக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான் என்று கூறி ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.